நானே உனக்கு பாதுகாப்பா நிற்பேங்கிறேன். உன்னை சுத்தி நாலா பக்கமும் என்னுடைய ஆயுதங்கள் இல்ல, நான் பெர்சனலா வந்து நிற்பேன், 4 பக்கம் நிற்பேன். உன் வாழ்க்கையின் தேவைகள் வருகிறது, ஏதாவது தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நானே தேவைகளை சந்தித்து உன் செல்வமான இருப்பேங்கிறேன். அது 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு போ. இது மட்டும்தான், இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போங்கிறார், அவ்வளோதான் அவன் செய்ய வேண்டியது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இதில் ஆபிரகாமுடைய பார்ட் என்னதில்? கர்த்தர் சொன்னா உன் பெரிய ஜாதியாக்குவேங்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேங்கிறாரு. 7 பிளஸ்ஸிங் பேசுகிறார், பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங் பேசுகிறார், பூர்ண ஆசீர்வாதம் பேசுகிறார். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை பெரிய ஜாதியாக்குவதற்கு, உன்னை பெருமைப்படுத்துவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று என்ன சொன்னார்னா ஒன்றுமே சொல்லலை. எல்லாமே நான் செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், எல்லாமே நான் செய்வேன். நீ செய்ய வேண்டியது என்னென்றால் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போன அவ்வளோதான், மற்ற எல்லாமே நான் டேக் ஓவர் பண்ணுவேன். அதான் ஆபிரகாமிக் கவனன்ட், ஆபிரகாமுடைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தான் கல்வாரி சிலுவையில் தேவன் மனுக்குலம் முழுவதுக்கும் செய்கிறார். இந்த உடன்படிக்கையில் ஒரே காரியம் என்னென்றால் ஆபிரகாம் விசுவாசிக்கணும். ஆமாம், கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவார், என் பேரை பெருமைப்படுத்துவார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்பதை ஆபிரகாம் வெறுமனே விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது இந்த உடன்படிக்கையின் சகல ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வரும். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு கவனன்ட் ஏற்படுகிறது. தேவன் வாயை திறந்து பேசினாவே கவனன்ட்டுங்க. தேவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுகிறார் என்றால் கவனன்ட்டு. நமக்கு உறுதியும் நிச்சயம் ஏற்படுத்துவதற்காக தான் அந்த வழிமுறைகள் செய்யப்படுகிறது. அதுவும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடக்குது, பின்னாடி நடக்கிறதுனால சொன்னேன். 12 18 வரை அந்த உடன்படிக்கையினுடைய விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை எப்படி செயல்படுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை குறித்து 12 உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். 14ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தத்துக்கு போகிறார். அந்த யுத்தத்தில் வெறும் 318 பேரை கொண்டு வந்து அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறார். ஏனென்றால் தேவன் உள்ள இன்வால்வ் ஆகிறார். ஏனென்றால் இவனுக்கு ஏற்படுகிற யுத்தம் தேவனுக்கு ஏற்படுகிற யுத்தம் மாதிரி. தேவன் வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் 5 ராஜாக்களை மேற்கொள்ளுகிறார், ஜெயிக்கிறார். அப்போ மெல்கிசேதேக்கு வருகிறார், அப்பமும் திராட்சரசம் கொடுக்கிறார். கொடுத்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தான், பூர்வமாக நடந்துக்கிட்டான், அதன் அடிப்படையில் கிடையாது. மெல்கிசேதேக்கு வந்த சொன்ன முதல் வார்த்தை ஆபிரகாமை ஆசீர்வதித்து, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதுன்னு ஆசீர்வதிக்கிறார். 15ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கேன். 15:1 இந்த காரியம் நடந்த பின் என்றால் 14ஆம் அதிகாரத்தில் அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறார். அப்பமும் திராட்சரசம் எடுக்கிறார். எடுத்ததுக்கப்புறம் மெல்கிசேதேக்கின் ஆசீர்வாதம் வருகிறது. சோதமின் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள்ளுக்க ஒரு செல்வத்தை கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். வீட்டுக்கு வரும் பொழுது தேவனோட வார்த்தை வருகிறது. ஏன் வருகிறது என்றால், அந்த நாட்கள் எப்படிப்பட்டது என்றால், ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது யுத்தத்தில் ஒரு ராஜா தோற்று விட்டான் என்றால் அப்படி சும்மா இருக்க மாட்டான். அவன் பக்கத்தில் இருக்க மற்ற பெரிய ராஜாக்கள்கிட்ட போய் டீல் பேசி திரும்பி யுத்தம் பண்ண வருவான். ஆபிரகாம் ராஜா கிடையாது. அந்த நாட்கள் ஆடு மேய்க்கிறவராய் ஒரு 318 பேர் வேலையாட்கள் வைத்திருக்கிறார். இவரை எந்த நேரத்தில் அவன் கூட 5 ராஜாக்கள் சேர்ந்து அவனை கொலை செய்யலாம், காலி பண்ணலாம். அப்போ உள்ள சின்ன பயம் ஏற்படும், மனிதன் தானே. பயம் ஏற்படும் போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். உடன்படிக்கையில் ட்ரெஸ் பரிமாற்றப்படும் சொன்னேன். என் ட்ரெஸ்ஸு அந்த உடன்படிக்கை பண்ணுறவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய ட்ரெஸ்ஸு எனக்கு வரும். வேறு விதமாக பொசிஷன் இன் லைஃப், என்னுடைய பொசிஷனை நான் உனக்கு கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் என்னுடைய அந்தஸ்தை நான் உனக்கு கொடுக்குறேன் என்ற அர்த்தம். அது மட்டுமல்ல, அந்த பெல்ட்டை கொடுப்பாங்க. பெல்ட் கொடுக்குறார்கள் என்றால் அந்த பெல்ட்டில் தான் ஆயுதங்கள் சொருகப்பட்டிருக்கும், வால் போன்ற காரியங்கள்லாம் சொருகப்பட்டிருக்கும். பெல்ட்டை கொடுக்குறேன்னா என்னுடைய சர்வ ஆயுதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய மிலிட்ரியை நான் கொடுக்குறேன். உனக்கு ஒரு ஆபத்து என்றால் என்னுடைய மிலிட்ரி உனக்கு வரும். இதுதான் காரியம்.
புது உடன்படிக்கையில் தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய சர்வ ஆயுதத்தையும் கொடுத்திருக்கிறார். சகல ஆயுதத்தையும் கொடுத்தது மட்டுமல்ல, உதவி செய்வதற்காக பரலோகத்தின் சேனையும் இங்கே கொடுத்திருக்கிறார். இங்கே தேவன் சொல்லுகிறார், அப்பா நான் என் பெல்ட்டை கொடுக்கல, நான் என்னையே கொடுக்குறேங்கிறார். நான் உனக்கு மகாபரிய கேடகமும் மகாபரிய பலனுமா இருப்பேன். உனக்கு என் பெல்ட் அவுத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நானே உனக்கு பாதுகாப்பாக நிற்பேங்கிறார். உன்னை சுற்றி நாலா பக்கமும் என்னுடைய ஆயுதங்கள் இல்லை, நான் பர்சனலாக வந்து நிற்பேன், 4 பக்கம் நிற்பேன். உன் வாழ்க்கையின் தேவைகள் வருகிறது, ஏதாவது தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நானே தேவைகளை சந்தித்து உன் செல்வமான இருப்பேங்கிறார். தாங்க பெரிய காரியம். தேவன் வந்து வழியை வந்து பேசுகிறாருங்க. ஈவன் தேவன்கிட்ட போல தேவன் வழியை வருகிறார். மெபி போசேத் காரியத்திலையும் பாருங்க, மெபி போசேத் வந்து தாவீதிட்ட போல தாவீது வழியை வருகிறார். அதான் தேவனுடைய அன்பு. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், செழிப்பாக நடத்துகிறார், குறைவெல்லாம் நடத்துகிறார், தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். நல்லது. வீடு வாசல் கொடுக்குறார், கார் கொடுக்குறார், எல்லாமே கொடுக்குறார். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது சொத்து அல்ல, நம்முடைய சொத்து தேவன். தேவன் சொல்லுகிற ஆபிரகாம் பார்த்து, அப்பா நான் உனக்கு சொத்தாக இருப்பேன், சொத்தாக இருக்கிறது மட்டுமல்ல நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இதெல்லாம் மக்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு பாதுகாப்பு படம் இருக்குது, பிளாக் கேட்ஸ் இருக்குங்கிறாங்க, அந்த பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு. எந்த பாதுகாப்பு இருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கவில்லை என்றால் பாதுகாக்கருடைய பிரயாசம் விருதா. நீங்கள் சரீரம் முழுதும் புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கலாம், புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தா கூட நெத்தியில் சுட்டுருவான். நெத்தியில் புல்லட் ப்ரூஃப் கிடையாது, நெஞ்சுக்கு மட்டும்தான். கர்த்தர் பாதுகாக்கிறார் என்றால் அதான் தரமான பாதுகாப்பு. உங்கள் வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய செல்வமே கர்த்தரோட உறவும் தேவன் அறிகிற அறிவும் தான். இங்கே பேசுகிறார், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நானே சீல்டாக இருப்பேன், ஒரு பையன் உன் பக்கத்தில் வர முடியாது, 4 பக்கம் நான் நிற்பேன். அது மட்டுமல்ல, நீ விட்டு வந்த செல்வத்தை காட்டிலும் ஏராளமான செல்வமாக நான் இருப்பேன், உன்னை உயர்த்துவேன்னு அவனுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, அது வாக்குறுதியோட போகிறதும் கிடையாது. ஆமாங்க கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார், ஆண்டவர் தான் எனக்கு செல்வம், இவ்வளோ செல்வம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லலை. இந்த செல்வத்தோடு தேவனாய் இருக்கிற இந்த செல்வத்தோடு நல்ல உறவு ஐக்கியம் இருந்தது என்றால் உடன்படிக்கை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படும் பொழுது மற்ற உலக பிரகாரமான செல்வங்களும் வாழ்க்கையின் பங்காக இருக்கும். கட்டாயம் இருக்குங்க.